Hi friends, good afternoon. என் பேர் சங்கீதா. நம்ம இன்னைக்கு Tally Prime outstanding for schools with grouping எப்படி பண்றது தியரி சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து practicals எப்படி பண்றதுன்னு சொல்றேன் फ्रेंड्स. லாஸ்ட் வீடியோல வந்து outstanding for hospital எப்படி போடுறதுன்னு தியரி அண்ட் practical சொல்லிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்க फ्रेंड्स. அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இப்போ வந்து outstanding for schools அப்படினா என்னன்னா ஸ்கூல்ல வந்து நிறைய ஸ்டூடண்ட்ஸ் படிப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க வந்து எவ்வளவு நமக்கு பெண்டிங் கொடுக்க வேண்டியது இருக்கு, எவ்வளவு அவங்க பே பண்ணிருக்காங்களா இல்லையா, பெண்டிங் இருக்கா இல்லையா, அவுட்ஸ்டாண்டிங் வந்து எப்படி ஈஸியா செக் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து குரூப் கிரியேட் பண்ணிக்கணும். கேட்வே ஆஃப் டாலில மாஸ்டர்ஸ்ல கிரியேட் குரூப் நேம் வந்து ஸ்கூல் அண்டர் சண்டரி டேட்டான்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரேட் 1, 2, 3 அதுல செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா இன்னும் ஈஸியா இருக்கும். அதுக்காக ஒரு குரூப் கிரியேட் பண்ணிருக்கேன் பாருங்க. கிரேட் 1 செக்ஷன் ஏ அது வந்து அண்டர் சண்டரி டேட்டா அப்படின்ட்டு கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, ரெண்டு குரூப் ஸ்கூல்னு ஒன்று, அப்புறம் வந்து கிரேட் 1 செக்ஷன் ஏ அப்படின்ட்டு ரெண்டு குரூப் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, அண்டர் சண்டரி டேட்டா. நெக்ஸ்ட் வந்து லெட்ஜர் கிரியேட் பண்ணும். கேட்வே ஆஃப் டாலில மாஸ்டர்ஸ்ல கிரியேட் லெட்ஜர். அதாவது ஸ்டூடெண்ட் பேர் வந்து ரதி அண்டர் ஸ்கூல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே சண்டரி டேட்டா அப்படின்னு வந்துடும். இன்னொரு லெட்ஜர் வந்து ஸ்கூல் ஃபீஸ், அது வந்து அண்டர் இன்டைரக்ட் இன்கம். ஸ்கூல் ஃபீஸ்ன்றது எதுக்கு கிரியேட் பண்றோம் அப்படின்னாக்கா ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்றது நம்ம போட்டோம்னா அதுல தான் வந்து எவ்வளவு ஃபீஸ் வந்து அவங்க கொடுக்கணும், எவ்வளவு பெண்டிங் இருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து அந்த ஸ்கூல் ஃபீஸ்ல தான் நம்ம போடணும். ஓகேங்களா. லெட்ஜர் 3 வந்து அர்ச்சனா அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் நேம். அவங்க வந்து அண்டர் கிரேட் 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே கிரேட் 1 செக்ஷன் ஏன்னு கொடுத்தீங்கன்னாவே சண்டரி டேட்டான்னு ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். அது ஒரு குரூப். வாங்க வந்து வவுச்சர்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வவுச்சர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணும். ஓகேங்களா. ரதி அப்படின்றவங்க வந்து ஸ்டூடெண்ட் நேம். அவங்க வந்து ஸ்கூல் ஃபீஸ் வந்து 20,000 பே பண்ணும், புக்ஸுக்கு 5,000, டிரான்ஸ்போர்ட்டுக்கு 5,000, கேன்டீனுக்கு 1,000, டோட்டலா வந்து 31,000 பே பண்ணும். ஸ்கூல் ஃபீஸ் வந்து கிரெடிட் 31,000, அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட் நேம் ரதி, அவங்க வந்து டெபிட் 31,000. ஓகேங்களா. இது வந்து அவங்க 31,000ல ஒரு 15,000 அவங்க கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா. அது வந்து அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ்ல போடணும். பேலன்ஸ் இருக்கிறதா வந்து பெண்டிங், அது வந்து அவுட்ஸ்டாண்டிங் தான் நமக்கு காமிக்கும். ஓகேங்களா. இன்னொரு ஜர்னல் வந்து பாருங்க, அர்ச்சனா அப்படின்ற ஸ்டூடெண்ட் நேம். அவங்க வந்து எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னா ஸ்கூல் ஃபீஸ் 30,000, புக்ஸ் 5,000, டிரான்ஸ்போர்ட் 5,000, கேன்டீன் 1,000, டோட்டலா 41,000, அது டெபிட். அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் வந்து கிரெடிட் 41,000. அதுக்கு வந்து அவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா கேஷ் ஒரு 20,000 பே பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் வந்து 21,000 இருக்கும். அதுதான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் தான் நமக்கு காமிக்கும். எப்பயுமே வந்து எந்த பில்லுக்கு எவ்வளவு நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம் அப்படின்றது வந்து அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ்ல போடணும். ஓகேங்களா. நியூ ரெஃபரன்ஸ்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஜேர்னல் பாஸ் பண்றோம். அது மாதிரி இருக்கிறது வந்து ஜேர்னலோ சேல்ஸோ பர்ச்சேஸோ எது பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ் பண்றது வந்து நியூ ரெஃபரன்ஸ்ல இருக்கும். அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ்னா அந்த பில்லுக்கு போய் நான் அட்ஜஸ்ட் பண்ண போறேன். இப்போ 41,000 அர்ச்சனா பே பண்ணணும்னா அதுல போய் நான் 20,000 வந்து அட்ஜஸ்ட் பண்ணனா பேலன்ஸ் 21,000 அவங்களுக்கு இருக்கும். அது வந்து அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ்ல போடணும். ஓகேங்களா. வாங்க ரிப்போர்ட் எப்படி செக் பண்றதுன்னு பார்க்கலாம். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போய் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட், அவுட்ஸ்டாண்டிங், குரூப்பிங், அதுல ஸ்கூல். அது ஸ்கூல்னு கொடுத்தீங்கன்னாவே சண்டரி டேட்டான்னு வந்துடும். ஸ்டூடெண்ட் நேம் கேட்கும் ரதி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய ஓப்பனிங் பேலன்ஸ், பெண்டிங் அமௌண்ட், டியூ டேட், அப்புறம் ஓவர் டியூ பை டேஸ் இருந்தா அது எல்லாமே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அப்புறம் வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட் பேர் அர்ச்சனா, அவங்களுக்கு செலக்ட் பண்ணாலும் ஓப்பனிங் பேலன்ஸ், பெண்டிங் அமௌண்ட், டியூ ஆன் டேட், அப்புறம் ஓவர் டியூ பை டேஸ் எவ்வளவு அப்படின்ட்டு அது வந்து நமக்கு காமிக்கும். இதுதான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் ஸ்கூல். இதே மாதிரி நம்ம காலேஜுக்கும் போட முடியும். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.